ஹாய் மொட்டுவை பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு சொல்லிட்டு ரிமோட் வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்குல்ல, அதனால தான் எப்பயுமே வந்து டிவி வச்சா ரிமோட்டை வந்து பார்த்து சேனல் மாற்றுறேன்னு சொல்லிட்டு அவர் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் வந்து ஒரு பழைய ரிமோட் எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு அவர் பட்டன் சமத்தும் போதெல்லாம் நாங்கள் வந்து மியூட்டில் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம். பார்த்தியா ஆப்ரேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கிளாப் தட்டுவோம். அதில் வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கி ஷாப்பிங் போனால் தான் பிளானு. ஹோட்டல்லே சாப்பிட்லான்னு தான் பார்த்தோம், பட் டைம் ரொம்ப ஆகிடும். அதனால் வீட்டிலே வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு மொட்டுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து அப்பளத்தெல்லாம் வந்து அவருக்கு நொறுக்கி போட்டுட்டா அவர் பேசாமல் சாப்பிட்டுட்டு இருப்பார், நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டிலே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஜுடியோக்கு தான் வந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். எனக்கும் மாணிக்கும் வந்து பெருசாக செட் ஆகலை. அதுவும் வந்து மொட்டு வந்து சுத்தமாக ஷாப்பிங் பண்ணவே விடலை. அந்த ஸ்டெப்ஸ் எது அந்த எக்ஸலேட்டராக போகிறது வரது இந்த இடத்த விட்டு பார்த்திங்கன்னா நவரவே இல்லை. அப்புறம் மொட்டுக்கு மட்டும் ஒரு 2 டிஷர்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.